நேற்று வெளியான குரூப் 4 உடைய முடிவுகள் வெளியிட்டல நிறைய குளறுபடிகள் இருப்பதாக கோடிக்கணக்கான மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. நியூஸ் சேனலும் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க தற்சமயம். ஸோ குரூப் 4 தேர்வுகளில் என்ன மாதிரியான குளறுபடிகள் இருந்திருக்கு அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகளில் மிகப்பெரிய அந்த ஓவரால் ரேங்க் லிஸ்ட்லையும் கம்யூனிட்டி வைஸாக இருக்கிற ரேங்க் லிஸ்ட்லையும் அதிகப்படியான நம்பர்ஸ் எல்லாமே எல்லாருக்குமே ஷோ ஆகிட்டு இருக்கு அப்படின்ட்டு தேர்வர்கள் வந்து பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டுகள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஎன்பிஎஸ்சி ஒரு முடிவு 7 மாதத்துக்கு பிறகு வெளியான இந்த முடிவில் இப்படி ஒரு குளறுபடிகள் இருப்பதால் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி கிட்ட முறைகேடுகள் எல்லாமே கேட்டுட்ருக்காங்க. ஸோ நிச்சயமாக டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு ஒரு சரியான பதில்களை கொடுப்பாங்க அப்படின்றத நாம் நிச்சயமாக எதிர்பார்க்க முடியுங்க. ஸோ அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி சார்பாக இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு இந்த அறிவிப்பை நமக்கு வெளியிட்டிருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முறைகேடுகள் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இந்த மார்க் வெளியீட்டில் குளறுபடிகள் இருந்தால் கண்டிப்பாக அதை வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ரெக்டிஃபை செஞ்சுட்டு மீண்டும் வந்து ரிசல்ட்டை அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ புதிய வடிவிலான ரிசல்ட்ஸை நாம் இன்னும் சில மணி நேரங்களில் அதிகபட்சமாக இன்று மாலைக்குள்ளார ரிசல்ட் அப்டேட்டை நாம் நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. ஸோ ஏதோ ஒரு பிரிண்டிங் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேனிங் மிஷினில் கோளாறு இப்படி எல்லாமே கூறிட்டுருக்காங்க. ஸோ ஸ்கேனிங் மிஷினில் கோளாறாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஸ்கேனிங் மிஷினில் எந்த விதமான கோளாறும் கிடையாது. ஸோ நிச்சயமாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வில் நாம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி குளறுபடிகள் இருந்துச்சுன்னா அதற்குண்டான ரெக்டிஃபையை டிஎன்பிஎஸ்சி விரைவில் நடைமுறைப்படுத்துவாங்கன்றதை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமான செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.